நேற்று நைட்டு மாப்பிள சம்பா அரிசியில் மாவாட்டி வச்சுருந்தேன். மாவு காலையில் நல்லா பொங்கி வந்துருச்சு. இட்லி தான் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி அரிசியில் இட்லி தோசை சுடும் பொழுது மைல்டான தேங்காய் சட்னி இல்லாமல் நல்லா காரசாரமான தக்காளி சட்னி இருந்தால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கம்பெனியில் எப்போ நான்வெஜ் செஞ்சாலும் சிக்கன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த டைம் மீன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. அதனால் சம்பளமெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பாட்டுக்கு அரிசியை தண்ணியில் போட்டுட்டு அப்படியே நானும் மீன் வாங்குறதுக்காக வெளியில் கிளம்பிட்டேன். எனக்கு ஆயிலி ஸ்கின் தான். நான் வெளியில் கிளம்புறப்போ ஃபேஸில் இருக்கிற இந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆயில் பிளாட்டர் வந்து யூஸ் பண்ணுவேன். இது மார்ஸ் பிராண்டோடது. இது யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா ஆயில் சுத்தமாக தெரியாது. நல்ல லாங் லாஸ்டிக்காகவும் இருக்கும். ஃபேஸ் ஒரு மாதிரி மேட் லுக்கோட இருக்கும். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கான பர்ஃபெக்டான ப்ராடக்ட் இது. நான் டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நானும் ரெடி ஆகிட்டு மீன் வாங்குறதுக்காக காரணாபாளையம் தான் வந்தேன். ஈரோடு டு கொடுமுடி ரோட்டில் இருக்குது. மேப்பில் போட்டிங்கன்னாலும் வரும். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்திருந்தப்பவெல்லாம் ஆற்றுல தண்ணியே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய தண்ணி போய்கிட்டு இருந்தது. இங்கே ஃப்ரெஷ்ஷான மீன் உயிரோட இருக்கும். நம்ம பார்த்து எந்த மீன் வேணும்னு செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அங்கேயே வந்து வெயிட் போட்டு காமிச்சிட்டு அங்கேயே நம்ம கண்ணு முன்னாடியே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம மீனை வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைக்கிறனாலும் சமைச்சிக்கலாம். இல்லை அங்கேயே வந்து வெளியில் கடையும் இருக்கும். சமைச்சு கொடுக்க சொன்னாலும் அவங்க வந்து சமைச்சு கொடுப்பாங்க. 1 கிலோ மீனுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு 130 ரூபா, சில்லி போடுறதுக்கு 80 ரூபா. நாங்கள் 3 கிலோ மீன் வாங்கி அங்கேயே சமைச்சு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் ஆஃபீஸ் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா திருப்தியாக உட்காந்து இன்றைக்கி மீன் குழம்போட சாப்பிட்டோம்.